நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாட்களிலே நாம் இந்த 2025 ஆண்டின் புது வருட வாக்குத்தத்த செய்தியை தியானித்து வருகிறோம். 5 keys to success in 2025. 2025 வெற்றிக்கான 5 திறவுகோள்கள். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கும். இந்த தலைப்பின் கீழே 5 சத்தியங்கள். முதலாவது ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. இரண்டாவது ப்ரிசெப்ட்ஸ், கற்பனைகள். மூன்றாவது பாத்வே, பாதை. நான்காவது ப்ரொலிஃபரேஷன், பெருக்கம். ஐந்தாவது பீப்பிள், மனிதர்கள். கடந்த வாரம் முதல் குறிப்பை தியானித்தோம். இந்த நாளிலே இரண்டாவது குறிப்பு. 5 keys to success in 2025. 2025 வெற்றிக்கான 5 திறவுகோல். இரண்டாவது குறிப்பு ப்ரீசெப்ட்ஸ், கற்பனைகள். சங்கீதம் 1:1-2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். ஆகவே வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், ஆண்டவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிய வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். ஒவ்வொரு நாளும் யாருடைய ஆலோசனையில் நடந்து வருகிறோம்? ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கிற வாழ்க்கை யாருடைய ஆலோசனை, யார் பேச்சை கேட்டு நடந்து வருகிறோம்? உலகத்தில் எல்லாரும் ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. நல்லவங்களும் கொடுப்பாங்க, துன்மார்களும் கொடுப்பாங்க. இப்படி செய், அப்படி செய். அது குறைச்சலே, ஆலோசனை கொடுக்கறதுக்கு குறைச்சலே இல்லை. ஆனால் கேள்வி என்ன, நம்ம யாருடைய ஆலோசனையில் நடக்கிறோம்? துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல். எந்த வழியில் நின்று இருக்கிறோம்? எந்த வழியில் நின்றுருக்கோம்? பாவிகள் போகிற அந்த வழியில் என்ன செய்யாதீங்க, அங்கே வேலையே இல்லை. அங்கே உங்களுக்கு நமக்கு வேலையே இல்லை. அந்த வழியில் நமக்கு என்ன இல்லை, அந்த வழியில் என்ன செய்யாதீங்க, இல்லை. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சரியா? ஃபஸ்ட்டு நடவாமல், அப்புறம் நில்லாமல், அப்புறம் உட்காராமல். இது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நடக்கிறாங்க, அப்புறம் இன்னாது எதுன்னு நிற்கிறாங்க, கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன ஆகுது, உட்காந்துக்கிறாங்க. இது 3 செய்யாதீங்க. 3 இந்த பக்கமும் நடக்காதீங்க, அங்கே நிற்காதீங்க, அங்கே உட்காராதீங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் பின்னால் உட்காந்து எல்லாரையும் பரியாசம் பண்ணின்னு அந்த கூட்டம் பார்த்துருக்குறீங்களா? அங்கே மீதி பேர் பாடம் கவனிச்சுன்னு இருந்தால் இதுங்க என்ன பின்னால் உட்காந்து என்ன பண்ணின்னு இருக்கோம்? எல்லாரையும் பரியாசம். அது ஒரு கூட்டம் சிரிச்சிக்கின்னு அவங்க இது பண்ணின்னு. ஆனால் ரிசல்ட் வரும்போது சிரிச்சுன்னு இருக்க மாட்டாங்க. பரீட்சையில் ரிசல்ட் வரும்போது அந்த கும்பல் என்ன செய்யாது, அது முட்டை வாங்கி அழுதுன்னு இருக்கும். ஐயோ, இது எப்படி போய் வீட்டில் காட்டுறது, இந்த மார்க் ஷீட்டை எப்படி போய் வீட்டில். ஏன்னா பாடம் கற்றுன்னு இருக்கும்போது என்ன சிரிச்சுன்னு இருந்தாங்க, பரியாசம் பண்ணி. அதுங்கெல்லாம் ஒரு ஒன்றா சேரும். இப்போ 100க்கு 100 வாங்குறவங்க அவங்க ஒன்றா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க இப்போ ஒன்றா படிச்சுக்கின்னு இதை காட்டு, நீ என்ன ஹோம்ஒர்க் பண்ணியா, அவங்களுக்கு எண்ணத்தோடு சேரும்னு பழமொழி கேட்டிருக்கீங்களா? ஏனோ பரியாசக்காரர் எல்லா இடத்துலையும் நீங்கள் போனீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா சரி, பள்ளிக்கூடத்தில் எங்கே போனாலும் அதில் ஒரு கூட்டம் இருக்கும். இதுக்கு தொழில் என்ன, எல்லாரையும் என்ன பண்ணின்னு இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் என்ன செய்யாதீங்க. சரி,
இவே துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் எல்லாம், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமல். இந்த கூட்டத்தோடெல்லாம் சேராதீங்க, இது அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, முதல்ல பிரியம் இருக்கணும். அந்த வேதத்தின் மேலே என்ன இருக்கணும்? பிரியம் இருக்கும்பொழுது தான் என்ன செய்வாங்க? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன். இங்கே இந்த வேதத்தில் பிரியம் இல்லைன்னு வைங்க, அவங்க இரவும் பகலும் தியானிப்பாங்களா? படிக்க பிரியம் இல்லாதவங்க புக்கை தத்து படிச்சுன்னே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இரவும் பகலும் படிப்பு மேலே ஒரு வாஞ்சே இல்லாதவங்க இரவும் பகலும் படிச்சுன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கஷ்டத்தோடு கிளாஸில் அப்படி திறப்பாங்க, கஷ்டத்தோடு அப்படி திறந்து ஸ்கூல் முடிஞ்சோன்னு மூடுறாங்க பாருங்கள். அதோட அடுத்த நாள் ஸ்கூலில் தான் அது அவங்களுக்கு, ஏன்னா அது என்ன இல்லை, அது மேலே என்ன இல்லை. அதே போல் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் இப்படி திறந்து அதை மூடி இதோட எப்போ திருப்பி திறக்கிறது? அது இதோட எப்போ அது திருப்பி திறக்கிறது? இரவும் பகலும் இது மேலே என்ன இருக்கணும்? பிரியமாக, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்க மனுஷன். சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். இருளான இந்த உலகத்திலே உம்முடைய வசனம் தான் எனக்கு வெளிச்சம், அதான் எனக்கு தீபம், என் பாதைக்கு அதுதான் வெளிச்சம். இந்த வெளிச்சத்தில் தான் நான் நடக்கிறேன், இந்த தீபத்தில் தான் நான் என்ன செய்கிறேன்? நடக்கிறேன். எனக்கு வழிகாட்டுது, இப்படி போ, இந்த வழியாக போ, இந்த வழியாக போகாத, அங்கே பார் ஒரு ஆபத்து இருக்குது என்று இந்த வெளிச்சம் இந்த இருட்டில் என்ன செய்யுது எனக்கு? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. யோசுவா 1:7 என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இப்படி போகலாம் அப்படி போகலான்னு போகாது. அதிலே அவர் என்ன உனக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. மனசு எப்படி இருக்கணும்? திடம், உறுதியாக இருக்கணும். அது செய்யணும், இந்த நியாயப்பிரமாணத்தை செய்யணும்னு என்ன இருக்கணும்? உறுதியாக. அப்படி செய்யும்போது என்ன, நீ போகும் இடமெல்லாம் எப்படி இருப்ப? புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விளையா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. தேவையில்லாததை யோசித்துன்னு இருக்காத. தேவையில்லாததை யோசித்துன்னு இருக்காது. எதை யோசித்துன்னு இருக்கணும்? வசனத்தை, இதை தியானம் பண்ணு. இரவும் பகலும் என்ன செய்? தியானம் பண்ணு. அப்படி செய்வாய், ஆனால் என்ன நடக்கும் உனக்கு? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்துக்கும். உன் வழி தோல்வி வராது. உன் வழியெல்லாம் எப்படி இருக்கும்? ஜெயமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். ஏன்னா இந்த வசனத்தை தியானித்து அதன்படி செய்யும் பொழுது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காது. நீ போகும் இடமெல்லாம் தேவன கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆகவே நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? கட்டளைன்னா என்ன அர்த்தம்? கட்டளைன்னா என்ன அர்த்தம்? ஆலோசனைக்கும் கட்டளைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கட்டளைன்னா என்ன? அதை செய் செய்.
இது ஒன்றும் உனக்கு ஆலோசனை சொல்ல, கட்டளை. சரியா? கட்டளை. அது என்ன கட்டளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்? பலம் கொண்டு, அதான் கட்டளை. திகையாதே, இதெல்லாம் கட்டளை. திகையாதே, கலங்காதே ஒன்றும் ஆலோசனை இல்லை, இது கட்டளை. அப்போ நம்ம திகைச்சோன்னா, கலங்கணுமா என்ன பண்ணுறோம்? கட்டளையை கீழ்ப்படியில். இந்த கட்டளைக்கு இது கட்டளை, இது ஒரு ஆலோசனை கிடையாது. அப்பா கொஞ்சம் தயவுசெய்து கலங்காதப்பா, இது ஒன்றும் ஆலோசனை இல்லை, கட்டளை. வெற்றி பெற வேண்டுமா இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். பயப்படாத, திகையாத, பலம் கொண்டு. சில பேர் இந்த மனசு ஒரு இங்கிலீஷில் ஸ்டெடி மைண்டுன்னு வாங்க, இங்கிலீஷில், தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். இவருக்கு ஸ்டெடி மைண்டே இல்லைங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நேரத்துக்கு ஒன்று சொல்லின்னு இருப்பார், ஒரு நேரத்துக்கு ஒன்று இது செய்கிறேன்னுவார். கொஞ்ச நேரம் இல்லைப்பா வேணாம்ப்பா, அது வேணாம்ப்பா, நான் இப்போ தானே செய்கிறேன், நீங்கள் மாறிடும். அந்த மாதிரி அவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்கள நம்பி நீங்கள் எதுவும் தப்பி தவறி அவங்கள நம்பி எதுவும் நினச்சின்னு இருக்க, அவங்க எந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன இல்லை அவங்களுக்கு ஸ்டெடி மைண்டில் இப்படின்னு நீங்கள் உட்காந்து இருக்கணும். அவங்கள நம்பி எதாவது நிகழ்ச்சி வச்சிங்கன்னு வைங்க, அவரை நம்பி சாப்பாடு இன்சார்ஜாக விட்டீங்கன்னு வைங்க, அங்கே சாப்பாடு இருக்குமான்னு தெரியாது உங்களுக்கு, ஃபங்க்ஷனில் சாப்பாடு இருக்குமான்னு தெரியாது. எதுவும் அவங்கள நம்பி பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன இல்லை, திடமானதுன்னா இருக்கும், உறுதியாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் கட்டளை, இது கட்டளை, இது ஆலோசனை. பலங்கொண்டு திடமானதாக இருக்கும். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எங்கே போய், நான் தனியாக இல்லைங்க, நான் தனியாக, நான் போகிற இடம்லாம் யார் என் கூட இருக்கிறா? தேவன், உன் தேவன் உன்னோடனே இருக்கு. உபாகமம் 29:9, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. ஆண்டவர் நம்மோட உடன்படிக்கை, அதை கை கொண்டு செய்யுங்க. அதை செஞ்சால் என்ன நடக்கும்? நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். 1 நாளாகமம் 22:13, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. பயந்தாங்கோலியாக இருந்தால் வெற்றி பெற முடியுமா? எப்பவுமே கலங்கிங்கன்னு, ஏதாவது கேட்டவுடனே வயிறு கலக்கின்னு ஓடினீங்கன்னு வைங்க, அதுலேயே உங்களுக்கு டைம் போயிடும். உங்கள் டைமெல்லாம் ஏதாவது ஒரு செய்தி, ஒரு கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஏதாவது செய்தி வந்தால் அலறி அடிச்சுன்னு ஓடினீங்கன்னு வைங்க. பனங்காட்டு நரி, நான் அந்த பழமொழி கேட்டிருப்பீங்களா? பனங்காட்டு நரி என்ன செய்யாதான், எதுவும் பயப்படாது. துர்ச்செய்தியை கேட்டு அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாய் அந்த கூட்டத்தில் இருக்கணும். நம்ம அந்த கூட்டத்தில் இருக்கணும். அந்த அப்படி இருந்தால் தான் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும். கர்த்தர் இஸ்ரவேல் மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாக இருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இந்த நாள் எல்லாம் பயம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தி. 1 ராஜாக்கள் 2:3, நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவும் எனக்கு முன்பாக உண்மையாய்
நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தை வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன வார்த்தையை திடப்படுத்துவதற்கு ஆண்டவர் குடும்பத்தை திடப்படுத்துவார். யாக்கோபு 1:22-25 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. இது யாரை ஏமாத்துறா? உங்களை வஞ்சியாதுன்னா யாரை ஏமாத்துறா? நீங்களே உங்களை ஏமாத்தாதபடி நீங்கள் உங்களை வஞ்சாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, அதன்படி செல்லாயிரு. அப்போ வெறும் கேட்டுட்டு செய்யாமல் இருந்தோன்னா என்ன அர்த்தம்? நம்மளே ஏமாத்தின்னு இருக்கிறோம். நம்மளையே வேறு யாரையும் ஏமாற போகிறது யார்? ஏன்னா அதில் இருக்க ஆசீர்வாதம் ஒன்றும் நமக்கு வரப்போகிறதில்ல. நம்ம என்ன தான் கேட்டாலும் அந்த வசனத்தில் இருக்க ஆசீர்வாதம் நம்ம பெற போகிறது இல்லை. ஏன் கேட்குறோம் ஆனால் செய்கிறதில்ல. அப்படி இருந்தால் யாரை ஏமாற்றிக்கிறோம்? நம்மளை தான் ஏமாற்றிக்கிறோம். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் என்ன இழந்து போகும். ஆகவே அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செயலாயும் இருங்கள். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுவான். நீங்கள் கண்ணாடியில் காலையில் ஏஞ்சி பார்த்தா அது காட்டுது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு காட்டுது. அப்போ என்ன பண்ணும்? தலை வாரணுமா வாரக்கூடாதா? சும்மா அப்படி பார்த்துட்டு அப்படியே வந்துனே இருந்தீங்கன்னு வைங்க. இங்கே பார்த்தா யாரும் அப்படி வந்த மாதிரி தெரிலங்க. இங்கே நின்று பார்த்தா யாரும் சும்மா நின்றுட்டு வந்த மாதிரி தெரில. நின்று கொஞ்சம் நேரம் எடுத்து தலையெல்லாம் வாரின்னு சில பேர் கொஞ்சம் ரொம்ப நேரம் நின்ன மாதிரி தெரியுது எனக்கு. ஏன் லேட்டாக வந்தீங்கன்னா கண்ணாடி மேலே ரொம்ப நேரம் நின்று இருந்தேன். எதுக்கு கண்ணாடி இருக்குது? நிலைமையாக காட்டினா நீ என்ன செய்யணுமோ செய்யணும். சும்மா பார்த்துட்டு வரத்துக்கு இல்லை, அது கண்ணாடி அவசியம் இல்லை. சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்தால் அதுக்கு கண்ணாடி தேவையா? எதுக்கு கண்ணாடி காட்டுனா இதுதான் உன் நிலைமை, நீ செய்ய வேண்டியதை செய். அதே போல் தான் வசனம் அப்படி காட்டுது. இதுதான் உன் நிலைமை, இதுதான் காட்டணும்னு என்ன செய்யணும்? என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். நீங்கள்லாம் அப்படியே கண்ணாடியில் சும்மா நின்றுட்டு வந்திருந்தீங்கன்னு வைங்க, நேரத்தில் செய்தி முடிகிற நேரம் வந்திருக்கும். இன்னும் எவ்வளோ நேரம் பார்த்துன்னு இருக்கும். எவ்வளோ நேரம் இங்கே நின்றுன்னு இங்கே ஒருத்தரும் தலை வராமல் அப்படியே வந்து உட்காந்துருந்தாங்கன்னு வைங்க. தூங்கி ஏஞ்சி அப்படியே வந்து உட்காந்துருந்தா எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணுறது? என்னத்தினே என்றால் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கான். அவன் தன்னை தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்துன்னா என்ன அர்த்தம்? சும்மா அப்படி பார்க்கறதில்ல. உற்று பார்த்துன்னா நல்லா பாரு. இந்த பிரமாணத்தை என்ன செய்? நல்லா பாரு. என்ன பிரமாணம், என்ன நான் செய்யணும், அதை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியம். நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும், நீ செய்கிறது பாக்கியமான. ஏன்? இந்த பிரமாணத்தை உற்று பார்த்து இதன்படி என்ன செய்யணும், இதை நான் செய்யணும், இதை நிறைவேற்றணும் என்று சுவாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிரு. இந்த
இந்த வருஷம் நீங்கள் செய்கிறதில் பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டோடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், கேட்கிறபடி செய்ய வேண்டும். வெறும் கேட்டு கேட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதலை போய் நினச்சின்னு வைங்க, அப்போ நம்ம செய்யுது பாக்கியம் இராது. செய்கிறதில் பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் பிரமாணத்தின்படி கிரியை செய்ய வேண்டும். சில பேருக்கு ஆராதனை முடிஞ்சு கேட்டில் இல்லைன்னு இன்றைக்கி என்ன பிரசங்கன்னு கேளுங்க. முடிஞ்சு வெளியே போகும்போது இன்றைக்கி யாருன்னா வெளியிலேருந்து வராங்கன்னு என்னங்க இன்றைக்கி பிரசங்கம் கேட்டால் ஒழுங்கான பதில் கொடுக்க முடியுமா? ஒழுங்கான பதில் கொடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே கேட்டு வெளியே போகிறதுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இந்த காதலை வாங்கி அந்த காதலை போயிடக்கூடாது. மூன்றாவது வெற்றி பெற மூன்றாவது திறவுகோல் பாத்வே, பாதை, நாம் செல்ல வேண்டிய பாதை. ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் செல்ல வேண்டிய பாதை என்ன? நம்ம வழியில் போகணுமா, ஆண்டவர் வழியில் போகணுமா? சில பேர் என் வழிக்கு வாங்குவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? என் வழிக்கு அவங்க ஆண்டவர்கிட்டையும் போய் ஆண்டவரே என் வழிக்கு வாங்கன்னு நடக்குமா? இந்த ஆண்டில் நம் ஜெயமான பாதையிலே செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் நினைவு நீ நினச்சபடி நடக்கணும், என்ன செய்யாத எதிர்பார்க்க. ஏன்னா உன் நினைவுகள் என் நினைவுகள், உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி இருக்கும். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ தூரம்னு யாருக்குன்னா தெரியுமா? நீங்கள் போய் மேலே போயினே இருந்தீங்கன்னா வானத்தை போய் தொட முடியுமா? அதுக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு என் வழியும் என் எண்ணமும் உயர்ந்திருக்கிறது. ஐயோ, இந்த ஆண்டு உனக்கு ஜெயமாக இருக்கணும், ஏன்னா உன் வழியை விட்டுரு, உன் நினைவையும் விட்டுடு. ஆண்டவரே, உம்முடைய வழி உம்முடைய நினைவைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த உயர்ந்த வழியிலும் அந்த நினைவிலும் நம்ம என்ன செய்வார்? உங்களுக்கு கீழே இந்த வருஷம் போகணுன்னு ஆசை இருக்குது, உயர்ந்த இதில் போகணுன்னு ஆசை இருக்குதா? எத்தனை பேர் உயர்ந்த இதில் போகணும், அந்த பாதையில் போகணுன்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? கீழே போகணுன்னு பார்க்குறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், மேலே என் வழிக்கு வா, என் வழிக்கு வா. நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளில் எல்லாம், எல்லாம்னா என்ன அர்த்தம்? இது ஒரு சிலதுன்னு அர்த்தமா? உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செய்யும் போதெல்லாம் ஆண்டவரை என்னை வழி நடத்தும், சரியான பாதை எனக்கு காட்டும், அவரை நினைத்து அவரை மறந்துட்டு எந்த வழியிலும் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. சில பேர் எதாவது ஒன்று பண்ணி எதாவது மாட்டின பிறகு ஓடி வராங்க, ஐயோ இந்த மாதிரி இருந்தாங்க ஆயிடுச்சு, என்ன செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவரை அப்போ நினைக்கல. இதை செஞ்சால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதை செய்ய சொல்கிறாரா வேணாமா, அதெல்லாம் அந்த எண்ணமே ஆண்டவரை பற்றி நினைக்கவே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யுது. அப்படி இல்லை. இந்த வருஷம் என் பாதெல்லாம் ஜெயமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? வழிகளில் எல்லாம் என்ன செய், அவரை மறக்காத. எது செஞ்சாலும் அவரை மறந்து செய். அவரை நினைத்து கொண்டு, ஆண்டவரே என்னை வழி நடத்தும், எனக்கு ஆலோசனை தரும், நான் முதான் நம்பியிருக்கிறேன், அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
உன்மேல் என் கண்ணை வைத்து. உனக்கு ஆலோசனை. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவரே, எல்லாம் வச்சு ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை வச்சு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் போக வேண்டிய வழி, நான் நடக்க வேண்டிய எனக்கு காட்டும், என்னை போதியும். நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டு. உன்மேல் என் கண்ணை வைத்து. உனக்கு ஆலோசனை என் மேலே, கண்கள் என் மேலே இருக்கட்டும். எனக்கு ஆலோசனை சொல்லும், நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும், என்னை போதியும். சில பேர் எனக்கு எல்லாம் தெரியும், அந்த மாதிரி அவங்கள பார்த்துருக்குறீங்களா? எனக்கு அவங்கள எதாவது போதிக்க முடியுமா? அவங்கள எதாவது வழி நடத்த முடியுமா? எனக்கு எல்லாம் தெரியும்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? எனக்கு எல்லாம் தெரியும்னா அவங்கள என்ன பண்ண முடியும்? போதிக்கவும் முடியாது, அவங்களுக்கு ஒன்றும் வழியும் காட்ட முடியாது. அவங்க மேலே நீங்கள் கண்ணை வச்சும் பிரயோஜனம் இல்லை. ஒரு ஆலோசனையும் அவங்க அதான் எல்லாம் தெரியுன்றாங்களே. அந்த மாதிரி பெரிய வீராப்பாக இருந்தீங்க வைங்க, இந்த வருஷம் விட்டுருங்க. போன வருஷம் வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு வேளை இருந்திருந்தால் இந்த வருஷம் என்ன பண்ணுங்க? அந்த இதெல்லாம் விட்டுடுங்க. ஆண்டவரே, என்னை போதித்து நடக்க வேண்டிய வழியை நான் காட்டு. என் மேலே உன் கண்ணை வைத்து எனக்கு என்ன செய்யும்? ஆலோசனை. ஏசாயா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதே உனக்கு, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். இங்கிலீஷில் த வே டு ப்ராஃபிட், பிரயோஜனமானன்றது இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸில் என்ன ப்ராஃபிட் அப்படின்னா, எது உனக்கு லாபம் கொண்டு வரமோ, நஷ்டம் வராமல், உனக்கு நஷ்டம் வராமல் உனக்கு லாபமாக இருக்கிற வழியை நான் என்ன செய்வேன்? உனக்கு காட்டுவேன். எத்தனை பேருக்கு இந்த வருஷம் லாபமான வழியில் போகணுன்னு ஆசையாக இருக்குது? எல்லாம் நஷ்டமாகணுன்னு யாருக்குன்னா ஆசை இருக்குதா? என் காசெல்லாம் நஷ்டமாகணும், நான் செய்கிறதெல்லாம் நஷ்டமாகணும், அந்த மாதிரி ஆசை யாருக்குன்னா இருக்குதா? இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை, ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு நஷ்டமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எது செஞ்சாலும் அது லாபமாக இருக்கணும், லாபமாக இருக்கணும். பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனை கர்த்தர் நானே. இந்த நாட்களில் அது செவி கொடுக்கும். ஆண்டவருக்கு தெரியும் எதில் லாபம், எதில் நஷ்டம். ஒருத்தருக்கு ஆண்டவர் போய் இந்த நிலத்தை வாங்கினாராம். இந்த நிலத்தை ஒன்றுமே இல்லை, எல்லாம் யாருமே காலியாக இருக்கிற இடம், அக்கம் பக்கம் ஒன்றுமே, இதை போய் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, இதை போய் வாங்க சொல்கிறாரு. கீழ்ப்பணிச்சு என்ன செஞ்சார்? போய் வாங்கினார். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அரசாங்கம் அந்த ஏரியாவில் கொண்டு வந்தாங்க. உடனே அது பயங்கரமாக வேலை என்னாயிடுச்சு. எல்லாருக்கும் அந்த நிலம் வேணும், அந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் இருக்கணும். இவர் வாங்கும் போது ஒன்றுமே மதிப்பே கிடையாது, அது ஒன்றும் இல்லை, இதை போய் சொல்கிறாருன்னு. ஏன்னா ஆண்டவர் தெரியும் இங்கே ஏதோ வரப்போகுது, நீ போய் முன்னாடி வாங்கிக்கோ. வாங்கி கொஞ்ச நாள் எங்கேயோ போயிடுச்சு அதோடைய மதிப்பு. ஆண்டவருக்கு தெரியும் எது செஞ்சால் உனக்கு லாபம், எது செஞ்சால் நஷ்டம். சில பேர் இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இவங்க இதை பேச்சை கேட்டு எதாவது ஒன்று பண்ணி அதெல்லாம் நஷ்டத்தில் போனால் யார் சொன்னாங்களோ ஆளே இருக்க மாட்டேன். யாரை பேச்சை கேட்டு செஞ்சாங்களோ அங்கே அந்த நேரத்தில் வந்து உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதை செய் அதை செய்யணும், உங்களை நல்லா கீ கொடுத்து விட்ருவாங்க. இந்த இப்போ இந்த மாதிரி பொம்மைங்க இருக்குதா நான் தெரியல, இப்படி கீ கொடுத்து விட்டிங்கன்னா விட்டு நாடின்னு இருக்கும். பார்த்துருக்கு இன்னும் இருக்குதா அது? இந்த பொம்மைங்க கீ கொடுப்பாங்களே, பார்த்துருக்குறீங்களா? அது கீ கொடுத்து விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஆடின்னு இருக்கும். அது அந்த மாதிரி யாராவது வந்து கீ கொடுத்து விட்டாங்கன்னு இவங்களுக்கு சொந்தமாக மூளை வேலை செய்யாது. ஏதாவது யாரை அவங்க போயிடுவாங்க, விட்டு ஆடி எல்லாம் நஷ்டத்தில் போய். இதெல்லாம் விட்டுருங்க. இந்த வருஷம் ஆண்டவரே நீர் எனக்கு பிரயோஜனமான வழியை காட்டு. ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போது இடதுபுறமாய் சாயும்பொழுது வழி இதுவே
இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போகாத, இதுதான் வழி, இதில் நட என்று ஒரு சத்தம் உன் காதுகளிலே கேட்கும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இந்த வருஷம் அப்படி உங்களை வழி நடத்தணும். நீங்கள் தெரியாமல் இந்த பக்கம் பார்ப்பீங்க, போகாத, இந்த பக்கம் போகாத, இதில் போ, இதுதான் வழி என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசி இந்த வழியில் போ, இதை செய் என்று வழி நடத்துகிற தேவன். ஏசாயா 42:16 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோலனானவர்களை செவையமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆண்டவரே, எனக்கு தெரில, எனக்கு வழி தெரில, எனக்கு கண்ணு தெரில, நான் உன்னை வழி நடத்துகிறேன். குருடர்கள் என்ன செய்வார்? அறியாத வழியிலே நடத்தும் அவர்களுக்கு தெரியாத பாதைகள் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சம் கோணலானவர்களை செய்யும். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாத விசுவாசி. ஏசாயா 43:16-19 சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதைகளையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகளை அணைத்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. எப்படிப்பட்ட கர்த்தர்? இராணுவங்கள், குதிரைகள், ரதங்கள், பராக்கிரமசாலிகள் எல்லாம் வராங்க, எல்லாம் வராங்க. உனக்கு விரோதமாக வரும். அவங்கள என்ன பண்ணுவோம்? எழுந்திராதபடி ஒரே சேர்த்து ஒட்டு மொத்தமாய் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கு ஒரு திரி அணைகிறது போல. ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லை. குதிரை, இராணுவம் எல்லாம், பராக்கிரமம் எல்லாம் வா, ஒரு திரி அணைகிறது போல் என்ன செய்கிறான்? ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவார். ஒன்றும் இல்லாமல் ஆண்டவருக்கு முன்னாடி யாரும் என்ன செய்ய முடியாது. அந்த தேவன் ஒரு திரி அணைகிறது போல் அவைகளை அணைத்து போக பண்ணுகும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? முந்தினவைகளை நினைக்க வேண்டும், பூர்வமானவர்களை போன வருஷம் எப்படி இருந்துச்சு, இத்தனை வருஷம் எப்படி இருந்துச்சு, அது யோசித்துன்னு இருக்காத. கடந்ததே என்ன செய்யணுன்னு இருக்காத. ஓ இப்படி நடந்துச்சு எல்லாம் இருக்கட்டும். முந்தினவைகளை நினைக்க வேண்டும், பூர்வமானவர்களை இதோ நான் புதிய காரியத்தை இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை வனாந்திரத்திலே அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இவை அதை விசுவாசிக்கும். இதுவரைக்கும் எப்படி காரியங்கள் நடந்திருக்கலாம், அதையே யோசித்துன்னு இருக்காது. நான் என்ன செய்ய போகிறேன்? எத்தனை பேர் இந்த வருஷம் புதிய காரியம் ஆண்டவர் செய்யணும்னு வாஞ்சிக்கிறீங்க? விசுவாசிங்கள். அதையே யோசித்துன்னு இருக்காதீங்க. அதையே யோசித்துன்னு இருந்தால் எப்படி புதிய காரியம் நடக்கும்? அது போயிடுச்சு. இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடுறவன் முன்னாடி பார்த்துன்னு ஓடுவானா, பின்னாடி பார்த்துன்னு ஓடுவானா? சும்மா திரும்பி பார்த்துன்னு இருந்தான் அவன் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்பப்போ நின்று எங்கேருந்து வந்தேன்னு இதை பார்த்துன்னு இருந்தானா அங்கே போய் சேருவான் அவன்? உண்மையாக நீங்கள் போய் ஜெயிக்கணுன்னு எதை பார்த்து ஓடணும்? அதை பார்த்துன்னு ஓடுங்க. இதையே பார்த்துன்னு இருக்கும். அதெல்லாம் மறந்துடுங்க. கர்த்தர் அது இந்த ஆண்டவர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார். என்ன செய்யணும்? விசுவாசி. இப்பொழுதே அது தோன்றும். வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டா. ஏசாயா 45:1 நான் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவளுக்கு முடியும். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு எத்தனை வருஷம்
இந்த வருஷத்தில் வாசல்லாம் திறந்தே இருக்கணும், எந்த வாசலும் உங்களுக்கு பூட்டப்படக்கூடாதுன்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அதை செய்கிற கர்த்தர் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி, திறந்து வை, வரான் கதவுல என்ன செய், திறந்த வாசலை வைக்கிற விசுவாசிகள். இந்த ஆண்டில் கர்த்தர் எனக்கு முன்பாக வாசலெல்லாம் எப்படி வைப்பார்? இது வரைக்கும் பூட்டியிருந்த கதவெல்லாம் கதவெல்லாம் எதுவுமே பூட்டக்கூடாது. என்ன நம்ம வரோம். அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை நான் முன்னாடி போகிறேன், நான் உனக்கு முன்பதாக போகிறேன். இப்போ உலகத்தில் ஒரு தேச தலைவர் வராருன்னு வைங்க, சரியா? அவருக்கு முன்பதாகவோ அவருக்கு வழி உண்டாக்கோ போகுமா இல்லையா? மற்றவங்க தான் முன்னாடி போவாங்க, தலைவர் பின்னால் வருவார். ஆனால் இங்கே வசனம், யார் நமக்கு முன்பாக போகிறா? நீ போ, எனக்கு முன்னாடி போய் வழி ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லு. நான் உனக்கு முன்பதாக போகிறேன், நீ வரத்துக்கு முன்பதாக நான் என்ன செய்கிறேன்? போய் உனக்கு என்ன செய்ய, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். ஒரு ஊரில், அந்த ஊர் பழக்கம் என்னன்னா, கணவன் முன்னாடி நடந்து போகணுமா, மனைவி கூட நடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி பின்னால் தான் வரணுமா. ஐயா முன்னாடி போனால் கூட பக்கத்தில் வந்து நிற்கக்கூடாது, ஓ அங்கே நெல், கொஞ்சம் தள்ளி நெல், பின்னால் மெதுவாக நடந்து வரணுமா ஐயா முன்னாடி போனால். அந்த ஊர் பழக்கமா, சரியா? அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு வந்தால் அவங்க என்னன்றாங்க, இங்கே ஊர் வேறு மாதிரிங்க, எங்கள் பழக்கம் என்னென்னா மனைவி தான் முன்னாடி போகணும், புருஷன் பின்னால். என்னங்க மனைவிக்கு அவ்வளோ கனமாக இங்கே, மனைவி பின்னா இல்லை இங்கே திடீர்னு காட்டு மிருகம் வரும், அதனால் முதல்ல அதை அடித்து சாப்பிட்டு இவர் தப்பிச்சு ஓடுறதுக்கு நீ முன்னாடி போ, திடீர்னு சிங்கம் வரும், திடீர்னு புலி வரும். ஒரு நல்ல எண்ணத்தில் இல்லை, நீ போ, மாட்டினா நீ முதல்ல மாட்டு, மாட்டினா நீ முதல்ல மாட்டு. இதுவே ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக பழக்கம், சரியா? ஒரு ஒரே ரஷ்ஷாக ஒரு இடத்துல ஜனங்கள்லாம் பயங்கர ரஷ்ஷாக போயின்னு இருக்கும்போது, ஒரு கணவன் மணி போயின்னு ஒரே ரஷ், எல்லாம் அப்படி இடிச்சு தள்ளின்னு போயின்னு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறார், மனைவி கையை பிடிச்சாராம். மனைவி நினச்சாங்க, பா எவ்வளோ அன்பா அப்படின்னு நினச்சேன். அப்போ புருஷன் எதுக்கு கையை பிடிச்சேன்னு, இந்த கும்பலில் யார் உன்னை தேடின்னு வருது, எங்கேயா பார்த்து நீ போ, உன்னை தேடின்னு வர்றதா, அதுக்கு தான் பிடிச்சேன் அப்படின்னா என்ன, நீ ஏதாவது பார்த்து எங்கன்னா போன அந்த கும்பலில் நான் எங்கே உன்னை தேடின்னு வருது, அவர் ஒன்றும் அன்போ ஏதோ இந்த மாதிரி நினச்சாங்கப்பா. இந்த புருஷனை எவ்வளோ நம்மளை பாதுகாத்து நம்மளை, அவருக்கு அந்த எண்ணம் கிடையாது. அவர் எதுக்கு பிடிச்சாருன்னா, இந்த கும்பலை ஏன் உன்னை தேடின்னு வர்றது, எங்கன்னா நீ போயின்னு இருப்பேன், இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன், எங்கன்னா இப்போ யார் இந்த கும்பல் உன்னை தேடின்னு வர்றது, போ, அதுக்கு தான் பிடிச்சேன்னாரம். பாவம் அந்த அம்மா ஒரு ரொம்ப நல்ல எண்ணம் வச்சுருந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது ஒன்று அந்த நீ நினச்ச மாதிரிலாம் இவர் வேறு மாதிரி யோசிக்கிறாரு. இதே சில பேர் அந்த மாதிரி ஏமாந்துடுறான், அந்த மாதிரி சில பேர் இவங்க நினைக்கிற மாதிரி இவங்க எண்ணம் வேறு, அங்கே இருக்கிற எண்ணம் வேறு, இவங்க நோக்கம் வேறு, அவங்க நோக்கம். உலகத்தில் எல்லாம் நடக்குது, ஜாக்கிரதையாக ஏமாந்துடாதீங்க. அதுக்காக சொல்கிறேன் நான். நான் உனக்கு முன்னே கோணலானவளை சரி, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறிபிடிக்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து, என்ன மாதிரி தடை இது வரைக்கும் இருந்திருந்தான்னு வைங்க, வெண்கல கதவு போல் தடையாக இருந்தது, அது என்ன செய் உடைப்பேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை, என்ன தாழ்பால் போட்டு பூட்டப்பட்டிருந்தா என்ன செய்யும், அதெல்லாம் உனக்கு முன்பாக தான் போய் நான் இதெல்லாம் செய். அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற பொருள் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நான் தெரிந்து கொண்ட, நான் உன்னை பெயர் சொல்லி நீ என்னை அறியாதிருந்த உனக்கு நாமம் தரித்தேன். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் ஒப்பரை சேர்த்து கடந்து போகிறார்.
அவள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு முன்பதாக போய் என்ன செய்கிறார்? என்னென்னலாம் தடை இருக்கோ அதெல்லாம் உடைத்து போடுகிறார். சங்கீதம் 65 வருஷத்தை நம்முடைய நன்மையால் முடிச்சுட்டு நமது பாதைகள் நெய்யாய் பொழுது. எத்தனை பேர் இந்த ஆண்டு கர்த்தர் நன்மையால் முடிசூட்டுவார்? அதை விசுவாசி. இந்த ஆண்டை கர்த்தர் என்ன செய்வார்? நன்மையால். என் பாதை எப்படி இருக்கும்? நெய்யாய் பொழிகிறது. நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளுக்கு நாள் நம்ம பிரகாசம் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். நடுப்பகல் வந்து சாயங்காலம் போகுது அந்த மாதிரி இல்லை. நடுப்பகல் அப்படியே கம்மியாகி இருளாகுது, அப்படி கிடையாது. நீதிமன் பாதை எப்படி இருக்கணும்? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக. அப்படின்னா ஆரம்பம் 6 மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னு வைங்க, கொஞ்சம் வெளிச்சம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம், இன்னும் கொஞ்சம் வெளிச்சம். நடுப்பகல் வரும்போது எப்படி இருக்கும்? பயங்கர வெளிச்சம். அப்படி தான் நீதிமான் பாதை நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? மங்கி போயின்னு இருக்கக்கூடாது. மங்கி போயின்னு இந்த ஆண்டிலே ஆண்டவரே என் பாதை எப்படி இருக்கணும்? அதிகமாக பிரகாசம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். இந்த நாட்களே அப்படி ஆசீர்வதிப்பாராக. 4வது ப்ரோலிஃபரேஷன், பெருக்கம். உபாகமம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிக்கும். எத்தனை பேருக்கு பொறுத்து இருக்குது? அதை பார்க்க 1000 மடங்கு பெருகணும்னு ஆசை இருக்குது. அதை விசுவாசிங்க. வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள். ஆதியாகமம் 22:17 நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை பெருகவே பெருகப்படும். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சத்துக்கொள்வார்கள் என்று. இந்த நாட்களில் ஆபிரகாமின் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். உன் சந்ததி எப்படி இருக்கும்? வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை போலவும். ஆதியாகமம் 28:3 சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதி நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலகவும் பெருகவும் பண்ணி. 1 நாளாகமம் 4:9-10 யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் அந்த துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று அவங்க அம்மாவே என்னான்னு பேர் வைக்கிறாங்க. இன்றைக்கும் சில அம்மாமார் அப்படி சொல்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன். பாப்பா ஏன் தான் அவனை பெற்றணும். சில பேர் இன்னும் டயலாக் சொல்கிறாங்க, உன்னை பெற்றதுக்கு ஒரு உரலை பெற்றிருக்கலாம். அந்த டயலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பின்னால் இருக்குது ஒரு அம்மிக்கல்லும் இருக்குது, அந்த உருட்டுறதும் வெளியில் இருக்குது, போய் பாருங்கள். அந்த காலத்தை உருட்டின்னு இருப்பாங்க. இந்த மிளகு போட்டு மிளகு இப்படி தேய்ச்சா தூளாகும். இந்த மாவு ஆட்டணுன்னா அந்த இதில் போட்டு இப்படி அதெல்லாம் ஞாபகமாக இங்கே இருக்குது பாருங்கள். யாபேஸ் இந்த மாதிரி நமக்கு பேர் வச்சிருக்கிறாங்களே. துக்கத்தோடு இவனை பெற்று. நம்ம போதகர் ஒருத்தர் அவங்க பையனுக்கு அல்லேலியான்னு பேர் வச்சார். என்னான்னு பேர் வச்சார்? சபையில் பிரச்சனை இல்லை, அவன் ஸ்கூலுக்கு போகிறான் பாருங்க. அந்த டீச்சர் கிறிஸ்தவர் கிடையாது. அவர் டெய்லி அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். டெய்லி என்ன செய்யணும்? பயங்கர கோபம். என்னடா பேர் வச்சுறாரு? நான் டெய்லி அல்லேலியா சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன பேர் வச்சாருக்கு அவங்க அப்பா? இங்கே நான் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லின்னு இருக்க வேண்டியதாக இருக்குது? அல்லேலியான்னு சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னு அவர் பயங்கர இதான் பேர் வைக்கிறது. ஏன் அவர் டெய்லி அல்லேலியா சொல்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதான். நான் டெய்லி இங்கே அல்லேலியா சொல்ல வேண்டியது. என்ன பேர் உங்கள் அப்பா வச்சாருன்னு கத்தின்னு இருந்தார்.
இதுவே இங்கே அவங்க அம்மா துக்கம், நான் துக்கத்தோடு இவனை. ஆனால் இந்த யாபேஸு இந்த மாதிரி என் வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, முடியக்கூடாது. துக்கத்தோடு ஆரம்பித்தாலும் என் வாழ்க்கை துக்கத்தோடு என்ன செய்யக்கூடாது, முடியக்கூடாது. அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத அதற்கு என்னை விலக்கி காத்துரு என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் விசுவாசிக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, இந்த ஆண்டு என்னை எல்லை என்ன செய்யும், பெரிதாக்கும். உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. எத்தனை பேருக்கு இந்த வருஷம் தீங்கு வந்து உங்களை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு வாஞ்சிக்கிறீங்க? அதுதான் ஆண்டவரே, இந்த வருஷம் தீங்கு வந்து என்னை என்ன செய்யக்கூடாது, நான் பட்ட துக்கம் போதும், இதுவரை நான் பட்ட துக்கம் போதும். நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலையிலே உடைய கிருபையால் எங்களை. இது மோசேயின் ஜெபம், தேவ மனிதனாகிய மோசேயுடைய ஜெபம். அதுதான் யாபேஸ் ஜெபிக்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தல் என்று வேண்டிக் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன். இந்த ஜெபம் ஆண்டவர் பதில் அளிக்கிற ஜெபம். இந்த ஜெபத்தை ஜெபித்த ஆண்டவர் என்ன செய்வார், பதில் கொடுப்பார். விசுவாசிங்க. ஒரு நாளும் எசேக்கியேல் 36, 37, 38 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெறுகிறது போல் அவர்கள் மனிதரை பெருக. பண்டிகை காலங்களில் எருசலேமில் பரிசுத்தம் பண்ணிட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாக இருக்குது, அப்படியே வாந்திரமாக இருந்த பட்டணங்கள் மனுஷரால் வந்தையால் நிரம்பியிருக்கு. அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள்னு சொல் வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் என்னென்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரோ அதை செய்யும்படி என்ன செய்யணுமா, அவரிடத்தில் வேண்டும். சங்கீதம் 115 கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். எத்தனை பேருக்கு இந்த வருஷம் உங்களையும் உங்கள் பிள்ளைங்களையும் வர்த்திக்க பண்ணும். யோபு 8:7 உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். விசுவாசிக்கிறோமா? சங்கீதம் 71:20 என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் விசுவாசி. ஆண்டவர் இந்த ஆண்டு என் மேன்மையை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 11:24 வாரி இறைத்தும் விருத்தி அடையவாறும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. வடிகட்டின கஞ்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வடிகட்டின கஞ்சன் அப்படி இருந்தால் எங்கே போய் முடியுமா? அதிக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும்? மல்கியால் என்ன சொல்ல ஆண்டவர், நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். உடனே எதில் வஞ்சித்தோம்? நாங்கள் எப்போ ஏமாத்துறோம்? நாங்கள் எங்கள் ஆண்டவர் ஏமாத்துகிறோம். எதில் ஏமாத்துறீங்க? என்ன காணிக்கையிலும் தசம பாகத்தில் என்ன என்ன வஞ்சிக்கிறீங்க, ஏமாத்துறீங்க. கொண்டு வாங்க நீ ஆலயத்துக்கு. எதுக்காக கொண்டு வர? நான் என்ன செய்வேன்? வானத்தின் பனகளில் இடம் கொள்ளாமல் உன்னை ஆசீர்வதிப்போன்னு என்று சோதித்து. எத்தனை பேருக்கு இடம் கொள்ளாமல் ஆசீர்வாதம் வேணும்னு ஆசையாக இருக்குது? அதுக்கு தான் கொண்டு வர சொல்கிறார். அவர் ஒன்றும் பஞ்சத்தில் அடிபட்டு உக்கானல. ஆண்டவர் ஒன்றும் பஞ்சத்தில் அடிபட்டு உக்கானல. எதுக்கு சொல்கிறார்? நீ வந்து விதை. இப்போ விவசாயி விதைக்கலன்னா அறுவடை வருமா? போய் விதைச்சாதான் வரும். ஏதோ வந்து நீ ஏமாத்தாத. நீ ஏமாத்தினா உனக்கு தான் நஷ்டம். நீ தான் ஆசீர்வாதத்தை எழுந்து போக போகிற. நீ வந்து காணிக்கையிலையும் தசமாகத்திலையும் தேவனை வஞ்சித்தால் நஷ்டம் யாருக்கு?
உனக்கு தான். ஏன்னா உனக்கு வானம் திறக்கப்படாது, வானம் மூடி இருக்கும். வானம் எப்படி இருக்கும்? உனக்கு மூடி இருக்கும். ஒன்றும் வரமாட்டேங்குது. ஏன்? ஆண்டவர் ஆண்டவரை ஏமாற்றக்கூடாது. ஆண்டவரை இந்த வருஷம் வானம் எனக்கு திறக்கப்பட்டிருக்கணும், இடம் கொள்ளாமல் மழையை மேலே ஆசீர்வாதம் மேலே உன் நிமித்தம் பட்சிக்கிறவர்களை நான் கடிந்து கொள் அப்படின்னு தேவையில்லாத நஷ்டம் வராதபடி, உனக்கு வீண் செலவு வராதபடி என்ன செய்வேன்? கடிந்து கொள்வேன். அதுதான் ஆசீர்வாதம். ஏன் வாரி இறைத்து விருத்தி அடைகிறாங்க? அது விதைக்கிறாங்க. விதைக்க விதைக்க என்ன வருது? அறுவடை. சிறுக விதைத்தால் சிறுக அறுப்போம், பெருக விதைத்தால் பெருக. அந்த விசுவாசம் இந்த வருஷம் நான் பெருகணும்னா என்ன செய்யணும்? விதைத்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை ஏமாற்ற கூடாது. ஆண்டவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, நஷ்டம் நமக்கு தான். ஆண்டவரை வஞ்சித்தான் நமக்கு தான் நஷ்டம். லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷத்தை என்ன செய்தார்? அதிகமாக. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவரே இந்த வருஷத்தில் ஞானம் ஜாஸ்தி ஆகணுமா, யாருக்குன்னா கம்மியாகணுமா? சில பேரை படித்த முட்டாளன்னுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஒன்றும் அது தெரில. சில பேர் வயசாக ஞானத்துக்கு பதிலாக வயசான கோளாறுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு வயசு தான் ஆயின் போது ஞானம் என்ன செய்யலை? விருத்தி அடைய இல்லை. ஒரு பயங்கரமாக படித்தவங்க எல்லாம் பெண்கள், கொஞ்சம் வயசானவங்க எல்லாமே பயங்கரமாக பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாம். சரியா? அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. சரி, நான் போய் எங்கள் ஜெபம்லாம் பண்ணிவிட்டு ஜெபம்லாம் பண்ணி முடிச்ச உடனே அப்போ தான் யோசிக்கிறேன், என்னடா எல்லாம் வந்துட்டாங்களே, பிறந்த நாளுக்கு நம்மளே சாப்பாடு போடணுமே. எல்லாம் வந்து ஜெபம் முடிஞ்ச பிறகு இப்போ எங்கே போய் சாப்பாடு வாங்குறது? எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. எல்லாம் பயங்கரமாக படிச்சுட்டு ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது, அது ஒன்று சொல்லுது, எல்லாம் கொடு. இதில் நான் வந்து சும்மா இல்லாமல் நான் உங்களுக்கு வண்டி ஓட்டுறேன்னு எங்கே போய் வாங்கணுமோ வண்டி ஓட்டுறேன்னு வாயை ஓட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். ஃபுல் இங்கிலீஷில் பேசுதுங்க. இது ஒன்று சொல்லுது, அது ஒன்று சொல்லுது, இது ஒன்று சொல்லுது. எல்லாம் பயங்கரமாக படித்து பெரிய பதவியில் இருக்கிறதுங்க. எல்லாம் பேசுதுங்க இங்கிலீஷில். எங்கே போய் இதுங்க சாப்பாடு தெரியாமல் நான் வேறு வாயை விட்டேனே, இதுங்களுக்கு வண்டி ஓட்டுறேன்னு. அவ்வளோ நேரம் பேசி முடிச்சுட்டு சரின்னு ஏதோ ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க. சரின்னு காரில் இதுங்களை ஏற்றின்னு ஓட்டின்னு போகிறாங்க. போய் பார்சல் வாங்குது. இவ்வளோ நேரம் இங்கிலீஷில் பேசிச்சிங்களே, என்னன்னு பார்த்தா ஒரு பொட்டி ஹோட்டல். இதுக்கு இவ்வளோ இங்கிலீஷ் பேசணுமா? அவ்வளோ நேரம் வேறு. ஒரு பொட்டி ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிறதுக்கு நான் ஏதோ பெரிய ஹோட்டல் நினச்சினேன். இவ்வளோ நேரம் இங்கிலீஷ் பேசினதில் நானும் வண்டி ஓட்டுன்னு போனேன். ஏதோ பேர் சொல்லிச்சிங்களே, போயினே இருந்தேன். ஒரு பரிதாபமான ஒரு ஹோட்டல் அங்கே வந்து நிற்குது. இதுக்கு இவ்வளோ நேரம் இங்கிலீஷ் தேவையா? இந்த பொட்டி ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிறதுக்கு நீ பிறந்த நாள் கொண்டாடுற முன்னாடி அதெல்லாம் யோசிக்க வேணும், நம்ம சாப்பாடு போடணுமேனு. ஒரு முன்னாடி எங்கன்னா ஆர்டர் பண்ண வேணும். அது எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் படித்து பெரிய பெரிய பதவியில் உக்கான்னு, சரி இதுக்கு ஒரு டக்குன்னு சொல்ல வேணாமா, இதுக்கு இவ்வளோ நேரம் பேசணுமா இந்த ஹோட்டலுக்கு? இதுவே இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயலும் அதிகமாக இருத்தினார். அந்த கூட்டத்தில் நம்ம ஒரு நாள் இந்த வசனத்தை வச்சு யோவான் 15:8-16 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க என் பிதா எனக்கு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை ஏன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ள எதுவோ அதை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திற்கு நான் உங்களை கனி கொடுக்கணும். அப்போஸ்தலர் 16:5 அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அப்போஸ்தலர் 9:30 அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளின் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. அப்போஸ்தலர் 5:14
திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்பட்டார்கள். 1 கொரிந்தியர் 3:6-7. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சி, தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுவர்னாலும் ஒன்றுமில்லை, நீர் விளை செய்கிற தேவனாலே எல்லாம். அப்போஸ்தலர் 9:22. சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் கூடியிருக்க யூதர்களை கலங்க பண்ணினார். ஐயோ, இந்த நாட்களிலே இந்த வசனத்தெல்லாம் வைத்து ஆண்டவரே இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட பெருக்கத்தை தாரும், எல்லா விதத்திலும் நாங்கள் பலுகி பெருக வேண்டும். இந்த நாளிலே விசுவாசத்தோடு இந்த வாக்கு தத்தங்களை நான் ஒவ்வொரு நாளும் வைத்து ஜெபித்து இந்த ஆண்டில் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்பில் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை பாடி தொழுது கொள்ளும்படி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்கள் இருதயங்களை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தங்களை நீர் நிறைவேற்றுகிற தேவன், நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானித்து அதன்படி செய்ய வேண்டும். அப்பொழுது எங்கள் காரியங்கள் வாய்க்கும், காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே உமக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வழிகளிலே நடக்கும்படி, உங்கள் வழி என் வழி அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளோ உயர்ந்திருக்கு, அவ்வளவா என் வழிகளும் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த நாட்களிலே உம்முடைய வழியிலே பின் செல்ல கிருபைத்தார். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவ்வியாக. உம்முடைய வசனம் என் பாதைக்கு தீபமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டு. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லும். பிரயோஜனமான வழியை காட்டுகிற தேவன், இருளை வெளிச்சமாகிற, கோணலாவணைகளை செவ்வையாகிற தேவன், தடைகளை உடைக்கிற தேவன், வருஷத்தை நன்மையால் முடிச்சுடைய பாதைகள் நெய்யாய் பொழியும்படி இந்த வருடத்தில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களில் பெருக செய்கிற தேவன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகும்படி செய்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. யாபேசு ஜெபத்தை கேட்டது, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை விரிவாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதை விலைக்கு காத்துள்ளும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளில் இந்த நாளிலும் அதே போல நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வேண்டிக் கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தருவீராக. எல்லாருக்கும் நன்மை நிறைந்த ஆண்டு எப்பக்கத்திலும் பலுகி பெருகும்படி இந்த ஆண்டிலே செய்வீராக. மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருடைய தேவைகளை சந்தி, குறைவெல்லாம் நிறைவாக்கும், நல்ல சுகமெல்லாம் தாரும், எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கி உடைய ரத்த கோட்டைகளை ஒவ்வொருவரையும் மறைத்துக்களுடைய கையிட்டு செய்யும் அனைத்தையும் வாய்க்க பண்ணும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்கு மாறாத தேவன், நீ மட்டும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தது இந்த ஆண்டிலும் நடத்துவீர், ஆசீர்வதிப்பீர், புதிய காரியங்களை செய்வீர். இந்த நாட்களே பழைய காரியங்களை சிந்தித்து கொண்டிராதபடி
நீர் புதிய வழியை திறப்பீர், புதிய வாசல்களை திறப்பீர், பூட்டப்படாதபடிக்கு திறந்த வாசலை கட்டளையிடுவீர். ஆசீர்வதியும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நம்மைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்நியக்கும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவான், வருத்தமின்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவான். கர்த்தர் என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவான், வருத்தமின்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவான். தேவன் தங்கிடும் உயர்ந்த ஸ்தானம் என்றும் விரும்பியே சேர்வாய். தேவன் தங்கிடும் உயர்ந்த ஸ்தானம் என்றும் விரும்பியே சேர்வாய். நிலைத்திருந்தே கனி தந்திட உணர்வின் ஜீவியம் அவசியமே. நிலைத்திருந்தே கனி தந்திட உணர்வின் ஜீவியம் அவசியமே. கர்த்தர் என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவான், வருத்தமின்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவான். நற்குல கனியாய் மாறிட உன்னை நாட்டிய இயேசுவை காண்பாய். நற்குல கனியாய் மாறிட உன்னை நாட்டிய இயேசுவை காண்பாய். உந்த நிச்சயை நிறைவேற்றாமல் உணர்ந்து